என்னை படைத்தவர் எந்தன் தகப்பன் என் மீட்பரல்லோ. உம் பாதம் சரணடைந்தே, உம் பாதம் சரணடைந்தே. நீரில்லாமல் உலகம் இல்லை, நீரில்லாமல் வாழ்க்கை இல்லை. உண்மையை உணர்ந்து சொல்லி, நீர் இல்லாமல் இந்த நாளில் எங்கள் உடம்புல உயிர் இருக்க முடியாது. நீர் இல்லாமல் எங்களுடைய மனதில் இப்படி சமூகம் தான் மகிழ்ச்சி தருகிறது. படைத்தவர் எந்த நல்ல வாய்களே இருந்து கர்த்தரை நோக்கி சொல்லுவாமே. உம் பாதம் அவருடைய பாதத்தில் பணிவோடு ஆமே. நீர் இல்லாமல் உலகம் இல்லை, நீர் இல்லாமல் வாழ்க்கை இல்லை, நீர் இல்லாமல் ஜீவன் இல்லை, நீர் இல்லாமல் மகிழ்ச்சி இல்லை. என்னை படைத்த நம்மை ஒரு பொருட்டாக நினைக்காமல் உங்களை தாழ்த்தி எல்லாம் உம்மால் ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தே. என்னை படைத்தவர் எந்தன் தகப்பன் என் மீட்பரல்லோ. உம் பாதம் சரணடைந்தே, ஆமே. உம் பாதம் சரணடைந்தே. நீர் இல்லாமல் உலகம் இல்லை, இல்லாமல் வாழ்க்கை இல்லை, நீர் இல்லாமல் ஜீவன் இல்லை, நீர் இல்லாமல் ஹல்லேலூயா. கருவில் இருந்து இதுவரை அநேக அழியாமல் இதுவரைக்கு நடத்தி வந்தவரை கருவில் இருந்து இதுவரையில் அநேக தீங்கு ஆபத்துக்கள் கருணையாலே முடி சூட்டினீரே. காத்து நீரை நிறுத்தினீரே கருணையாலே. ஹல்லேலூயா, ஆமென். காத்து நீரை நிறுத்தினீரே. இல்லாமல் வாழ்க்கை நீர் இல்லாமல் ஜீவன் இல்லை, நீர் இல்லாமல் ஆமே. என்னை படைத்தவர் நாங்கள் அல்ல, எங்களை எல்லாரும் உருவாக்குனவர் நீரப்பா. உம் பாதம் எங்களுக்காய் ஜீவனை தந்து மீட்டவர். உம் பாதம் சரணடைந்தே. என்னை படைத்தவர் எந்தன் தகப்பன் என் மீட்பரல்லோ. உம் பாதம் சரணடைந்தே, உம் பாதம் சரணடைந்தே. படைத்தவரே எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா நன்மை ஆசீர்வாதமும் எங்கள் கைகளால் அல்ல, எங்கள் ஞானத்தினால் அல்ல, எல்லாம் முடிவு. பாரத்தில் இருந்து யாவையுமே நன்மைகளை அனுப்புவது தகப்பனே உம்மை போல் யாருண்டு. நன்மைகளை அனுப்புவது தகப்பனே உம்மை போல் யாருண்டு. இல்லாமல் உலகம் இல்லை, இல்லாமல்
இல்லை. நீர் இல்லாமல் ஜீவன் இல்லை. நீர் இல்லாமல் மகிழ்ச்சி இல்லை. என்னை படைத்தவர் எந்தன் தகப்பன் என் மீட்பரல்லோ. உம் பாதம் எல்லாம் நீரே எல்லாம் உம்மாலப்பா. உம் பாதம் மேன்மை பாராட்ட இடமில்லை. ஆமே. என்னை படைத்தவர் எந்தன் தகப்பன் என் மீட்பரல்லோ. உம் பாதம் சரணடைந்தேனா. உம் பாதம் சரணடைந்தே. மழையும் காற்றும் நாங்கள் வாழ தேவையான எல்லா இயற்கை சகல சூழ்நிலைகள் உம்மால உண்டாயிருக்கிறது. காற்றும் வெளிச்சமும் தேவனே செயல்படுதே. பூமியும் சூழன்று வருகின்றதே. தேவனே உந்தன் வாக்காலே பூமியும் சூழன்று வருகின்றதே. தேவனே உந்தன் வாக்காலே நீர் இல்லாமல் உலகம் இல்லை. நீர் இல்லாமல் வாழ்க்கை இல்லை. நீர் இல்லாமல் ஜீவன் இல்லை. நீர் இல்லாமல் இல்லை. என்னை படைத்தவர் என் தகப்பன் என் மீட்பரல்லோ. உம் பாதம் சரணடைந்தே. உம் பாதம் சரணடைந்தே. நீர் இல்லாமல் உலகம் இல்லை. எங்கள் வாழ்க்கையும் இல்லை. அவள் வாழ்க்கை இல்லை. நீர் இல்லா ஜீவன் இல்லை. நீர் இல்லாமல் ஏதேனில் மனிதனை உருவாக்கி குடும்பமாய் அமைத்தவரே. ஏதேனில் அமே அமே குடும்பமாய் அமைத்தவரே. மனுஷத்தன்மை அடைந்தவரே. மனிதனின் சூழ்நிலை கிருபை நிறைய தருகிறீர். ஆமே ஆமே. மனிதனின் சூழ்நிலை அறிந்தவரே. நீர் இல்லாமல் உலகம் இல்லை. நீர் இல்லாமல் வாழ்க்கை இல்லை. நீர் இல்லாமல் ஜீவன் இல்லை. நீர் இல்லாமல் மகிழ்ச்சி இல்லை. என்னை படைத்தவர் எந்தன் தகப்பன் என் மீட்பரல்லோ. உம் பாதம் சரணடைந்தே. என்னை படைத்தவர் எந்தன் தகப்பன் மீட்பரல்லோ. உம் பாதம் சரணடைந்தேனா. உம் பாதம் சரணடை. நாங்கள் எல்லாரும் ஒன்று பொருட்டல்லப்பா. அகிலத்தையும் படைத்தவரே. மனிதர்களும் முன் எம்மாத்திர. அகிலத்தையும் படைத்தவரே. நாங்கள் முன் எம்மாத்திர. கிருபையாலே இறங்கிடு. இன்னும் இறங்குங்கப்பா. நடத்திடுவே. கிருபையாலே இறங்கிடுவே. வெற்றியாக நடத்திடுவே. நீர் இல்லாமல் உலகம் இல்லை. நீர் இல்லாமல்
சரணடைந்தே எதிர்காலம் இயேசுதானே பூமியில் இல்லை. ஆமென் ஆமென். எதிர்காலம் ஆமென். பூமியில் இல்லை விண்ணகத்து பரமண்டலத்து நவ ஜீவனில் உண்மையான எதிர்காலமே பரமண்டலத்து நவ ஜீவனில் உண்மையான எதிர்காலமே. நீரில்லாமல் உலகம் இல்லை. உண்மை உணர்ந்து நம்மளை தாழ்த்தி இல்லாமல் ஜீவன் இல்லை. நீரில்லாமல் இல்லை. என்னை படைத்த என் தகப்பன் என்னை பரலோ உன் பாதம் சரணடைந்தே. என்னை படைத்தவர் எந்தன் தகப்பன். ஆமென் ஹல்லேலூயா ஆமென். உன் பாதம் சரணடைந்தேனா உன் பாதம் ஹல்லேலூயா. நீரில்லாமல் உலகம் இல்லை. நீரில்லாமல் வாழ்க்கை இல்லை. நீரில்லாமல் ஜீவன் இல்லை. நீரில்லாமல் சொல்லுவோமா ஹல்லேலூயா. அகிலத்தையும் அண்ட சராசரங்களை பார்க்கும் பொழுது நாங்களெல்லாம் ஒன்றுமே இல்லை. மிக மிக சிறிய படைப்புகள் நாங்கள், ஒன்றுமில்லை உங்களுடைய பார்வையில் அப்பா. ஆமென் அப்பா. மனிதர்கள் முன் எம்மாத்திரம் அகிலத்தையும் படைத்தவரே சொல்லுவோம் எல்லாரும் நம்மளை ஒப்பு கொடுத்து எம்மா மீண்டுமாக அகிலத்தையோ படைத்தவரே நாங்கள் முன் எம்மாத்திர கிருபையாலே இறங்கிடுமே வெற்றியாக நடத்திடுமே. கிருபையாலே இறங்கிடுமே வெற்றியாக நடத்திடுமே. நீரில்லாமல் இல்லை. சர்வ வல்லவர் சர்வ ஞானி ஹல்லேலூயா. நீரில்லாமல் ஜீவன் இல்லை. நீரில்லாமல் ஆமென். என்னை படைத்த என் தகப்பன் என்னை பரலோ உன் பாதம் சரணடைந்தே. என்னை படைத்தவர் என் தகப்பன் என்னை பரலோ உன் பாதம் ஹல்லேலூயா உன் பாதம் சரணடைந்தே. படைத்தவரே ஹல்லேலூயா. பாரத்தில் நீர் எல்லா சுகம் பலன் ஆரோக்கியம் பாதுகாப்பு எல்லாம் இனிமேலும் கர்த்தர் தான் தரணும். நம்ம கைகள் அல்ல. நம்மளை தாழ்த்தி கேட்போம் ஆண்டவரே. யாவையுமே நன்மைகளை அனுப்புவது தகப்பனே உம்மை போல் யாருண்டு. நன்மைகளை அனுப்புவது இந்த நாள் எங்கள் வாழ்க்கையில் இருந்துக்க முடியாது. உடைய கிருபை இல்லைனா இல்லை. இல்லாமல் ஆமென். என்னை படைத்தவர் இல்லை தகப்பன். ஹல்லேலூயா ஆமென்.
சரணடைந்தேன். இல்லை படைத்தவர் இல்லன் தகப்பன் எல்வி வரலோ உம் பாதம் சரணடைந்தேன். ஆமென் ஆமென் உம் பாதம் சரணடைந்தேனா உம் பாதம் சரணடைந்தேனா உம் பாதம் சரணடைந்தேனா உம் பாதம் ஹல்லேலூயா நான் உம் பாதம் சரணடைந்தேன். ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. எத்தனை பேர் உணர்கிறீர்கள்? ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் வரும் பொழுது எல்லா நம்மளை பற்றின எந்த சிந்தனையும் அது போய் நான் அப்படி நான் இப்படி அதெல்லாம் குப்பை. கர்த்தர் தான் நம்மளை நடத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் கிருபை தருவதற்கு நம்ம ஒருவரும் கூட தகுதியற்றவர்கள். நம்ம எல்லாம் ஒரு மேட்டரும் அல்ல. நாம் அழிந்து போவதனால் அவருக்கு எந்த நஷ்டமும் அல்ல. நமக்கு பிரயோஜனம் இல்லாத நமக்காக இறங்கி வந்து ஜீவனை தந்து நம்மளை மீட்க அவர் வாஞ்சிக்கிறார். ஹல்லேலூயா. எல்லா நன்மையும் நமக்கு அனுப்பி கொண்டிருக்கிறார். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். Praise the Lord. Hallelujah. Hallelujah. Praise the கர்த்தரிடத்தில் வழக்காட நியாயத்தை நாம் எதிர்பார்த்து நிற்க நாம் தகுதியானவர்கள் ஒருவரும் கிடையாது. Praise the Lord. இன்னைக்கு ஜீவனோடு இருப்பதே கர்த்தர் நமக்கு கொடுத்த பெரிய கிருபை. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்ரா விஸ்தோத்ரா விஸ்தோத்ரா. பிரைஸ் சர்வ வல்லவருடைய சமூகத்தில் பணிவோடு நடுக்கத்தோடு நன்றியோடு இதுவரைக்கும் நடத்தினதை நினைத்து யாரெல்லாம் தேடுறாங்களோ அவங்க வாழ்நாட்களை மிக நேர்த்தியாக நம்ம கடந்து செல்லுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்படியே கரத்தை உயர்த்தி எல்லாரும் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா, நன்றி செலுத்தி. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். துதிங்க துதிங்க எல்லாரும் நல்ல தேவனை நன்றி செலுத்தி. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்ம வண்டி கடைசி நாள் வரைக்கும் அவருடைய பலத்தினால தான் ஓட முடியும். நம்ம பலத்தை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. இன்னைக்கு இருக்கிற எதையும் வைத்து நம்ம நம்ப வேணாம். எல்லாமே ஒரு நொடியில் ஒரு நிமிஷத்தில் காணாமல் போயிடும். கர்த்தருடைய கிருபை தான் நம்ம நடத்த போகுது. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். நீர் இல்லாமல் ஜீவன் இல்லை. எல்லாரும் நீர் இல்லாமல். ஆமென் ஹல்லேலூயா. நல்ல வாய்களை திறந்து நீர் இல்லாமல் நீர் இல்லாமல் கோடி கோடியா கொட்டி கொடுத்தாலும் மகிழ்ச்சி வராது. கர்த்தரால தான் வரும். ஹல்லேலூயா. நீர் இல்லாமல் ஜீவன் இல்லை. நீர் இல்லாமல். ஆமென் ஹல்லேலூயா. கர்த்தரை கரங்களை தட்டி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ். இன்னும் கிருபை இன்னும் இரக்கம் தயவு நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் பொழிந்து நம்மை நடத்த முடியும். எல்லாரும் கர்த்தாவே ஸ்தோத்ரம் 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 ராம் ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் சமூகத்தில் அதை நினைச்சு கர்த்தரால் தான் நாம் அதை நினைத்து 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 நன்றியோடு துதிக்கணும். ஹல்லேலூயா. எந்த மேன்மையும் கர்த்தர் சமூகத்தில் கொண்டு வரவே கூடாது. ராஜவஸ்திரத்தை தூக்கி எறிந்துட்டான். சாதாரண துதி நாடையை தரித்து கர்த்தரை மகிழ்ச்சியோடு துதித்தான். ஹல்லேலூயா. யாருக்காகவும் அல்ல, நமக்காக நாம் தேவனை துதிக்கணும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாடுவேன் மகிழ்வேன் கொண்டாடுவேன் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். பாடுவேன் மகிழ்வேன் ஆமென்.
அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன், பாடுவேன் மகிழ்வேன் கொண்டாடுவேன். அப்பா சமூகத்தில் ஆமே. அக்கினி மதுள் நீரே, ஆறுதல் மழை நீரே, அக்கினி நம்மளை சுற்றிலும் ஆமே. இக்கட்டு துணை நீரே, இருளில் வெளிச்சம் நீரே, இக்கட்டு துணை நீரே, இருளில் வெளிச்சம் நீரே. நன்றி 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 ஆமே. பாடுவேன் மகிழ்வேன் கொண்டாடுவேன், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன், பாடுவேன் மகிழ்வேன் கொண்டாடுவேன், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து ஆமே. நான் பாடுவேன் மகிழ்வேன் கொண்டாடுவேன், அப்பா சமூகத்தில் பாடி ஹல்லேலூயா. துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே, துயர் நீக்கும் ஆமே. துதிக்க துதிக்க துயரங்கள் ஓடி போகும். ஹல்லேலூயா. என் பலனெல்லாம் நீதானையா, என் பிரியமும் நீதானையா, என் பலனெல்லாம் நீதானையா, என் பிரியமும் நீதானையா. நன்றி 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 நன்றி. ஓ பிரைஸ் தி லார்ட். பாடுவேன் மகிழ்வேன் கொண்டாடுவேன், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். நான் பாடுவேன் மகிழ்வேன் கொண்டாடுவேன், அப்பா பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன், பாடுவேன் மகிழ்வேன் கொண்டாடுவேன், அப்பா சமூகத்தில் ஆமென். ஹல்லேலூயா. கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா, கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் ஆமே ஆமே ஆமே. ஆபிரகாமின் ஆசீர் உரிமை பெற்ற பிள்ளைகளாக மாற்றினீரே ஆமே. கிடைத்ததையா ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள், அதற்காய் நன்றி. எனக்கு கிடைத்ததையா நன்றி 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 நன்றி. மீண்டும் சாபமான வாழ்க்கைக்கு நேராய் வேண்டாம். ஆமென். ஹல்லேலூயா. பாடுவேன் மகிழ்வேன் கொண்டாடுவேன், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து ஆமென். பாடுவேன் மகிழ்வேன் கொண்டாடுவேன், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். இயேசுவே உம் இரத்தத்தால் என்னை நீதிமானா, ஹல்லேலூயா. இயேசுவே உம் இரத்தத்தால் என்னை நீதிமானா
சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவே. உம்மையை நம்பி வாழ்வதால் உமக்கு ஆமென் ஆமென். உம்மையை நம்பி வாழ்வதால் ஹல்லேலூயா உமக்கு சொந்தமானே. உயிரான கிறிஸ்து வந்ததால் உம் உறவுக்குள் ஆமென் ஹல்லேலூயா. என் உயிரான கிறிஸ்து வந்ததால் உம் உறவுக்குள் ஹல்லேலூயா. என் உயிரான கிறிஸ்து வந்ததால் உம் உறவுக்குள் வந்து விட்டே. நன்றி 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 ஆமென். பாடுவேன் மகிழ்வேன் கொண்டாடுவேன் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். நான் பாடுவேன் ஆமென். என் தேவனை என் ராஜா என் தகப்பன் ஜீவன் தந்தவன் அடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். நான் பாடுவேன் மகிழ்வேன் கொண்டாடுவேன் அப்பா சமூகத்தில் பாடி ஆமென். இவ்வுலக போக்கின்படி நான் வாழ்ந்தேன் பல நாட்கள். இவ்வுலக போக்கின்படி ஆமென். அறியாமை வாழ்க்கையில் இருந்தோம் ஆமென். உம்மோடு இணைத்தீர கிருபையினால் ரட்சிக்கப்பட்டோம் மிகுந்த இரக்கத்தினால் ஹல்லேலூயா. என்னை உம்மோடு இணைத்தீரையா உம் மிகுந்த இரக்கத்தினால் சொல்வோமா. என்னை உம்மோடு இணைத்தீரையா உம் மிகுந்த ஆமென். என்னை உம்மோடு இணைத்தீரையா உம் மிகுந்த இரக்கத்தினால். நன்றி 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 நன்றி. பாடுவேன் மகிழ்வேன் கொண்டாடுவேன் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். பாடுவேன் மகிழ்வேன் கொண்டாடுவேன் அப்பா சமூகத்தில் பாடி ஆமென் ஆமென். வாழ்வு தரும் ஊற்று நீரே வழிகாட்டும் தீபம் நீரே. வாழ்வு தரும் ஓ ஹல்லேலூயா ஆமென். வழிகாட்டும் தீபம் நீரே. புயலில் புகலிடமே கடும் வெயில் போராட்டங்கள் சூழ்நிலைகள் வரும் பொழுது என்னை தப்புவிக்கிறவர். புயலில் புகலிடமே ஹல்லேலூயா கடும் வெயிலில் குளிர்நிழலே. நன்றி ஆமென். நன்றி நன்றி செலுத்தி நம் தகப்பனுக்கு நன்றி ஆமென். நன்றி நன்றி. பாடுவேன் மகிழ்வேன் கொண்டாடுவேன் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். நான் பாடுவேன் மகிழ்வேன் கொண்டாடுவேன் என் அப்பா சமூகத்தில் ஹல்லேலூயா. அப்படி அபிஷேகத்தால் ஆமென். பேரின்ப நீரோடையில் என் தாகம் தணிப்பவரே. பேரின்ப நீரோடையில் என் தாகம் ஹல்லேலூயா. உமது பேரன்பு அது எத்தனை மேலானது. எங்களை நேசிக்கிறோம் நேசம் உடைய ஆவியில உணர்கிறோம் ஆமென். அது எத்தனை மேலானது சொல்வோம் ஆமென் ஆமென். உமது பேரன்பு அது எத்தனை மேலானது ஐயா. உமது பேரன்பு அது எத்தனை மேலானது. ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா ஆமென். நன்றி. பாடுவேன் மகிழ்வேன் கொண்டாடுவேன்
அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். நான் பாடுவேன், மகிழ்வேன், கொண்டாடுவேன். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து ஹல்லேலூயா. துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே. துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு என் பிரியமும் சொல்லுவோமா அன்பு செலுத்தி ஆமே. என் பலனெல்லாம் நீதானையா ஆமே. என் பிரியமும் நீதான் சத்தத உயர்த்தி என் பலனெல்லாம் நீதானையா. என் பிரியமும் நீதானையா. என் பலனெல்லாம் நீதானையா. என் பிரியமும் ஹல்லேலூயா ஆமென். நன்றி 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 நன்றி. பாடுவேன், மகிழ்வேன், கொண்டாடுவேன். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். நான் பாடுவேன், மகிழ்வேன், கொண்டாடுவேன். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். பாடுவேன், மகிழ்வேன். ஓ நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நன்மைகளின் தேவனே, நன்மைகளின் ராஜனே ஆமென் ஆமென். பாடுவேன், மகிழ்வேன். ஓ ஷ்ரவரரரவ கத்தபஸ்மே ஆமென் ஆமென். கொண்டாடுவேன், பாடுவேன், மகிழ்வேன், கொண்டாடுவேன். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டா. நம்முடைய தகப்பன கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா ஷதரமகவலரவ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சொல்லுவோம் அப்பா நோக்கி. அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாற்றும் அக்கினி மதில் நீரே, இன்னாறுதல் மழை நீரே. அக்கினி மதில் நீரே, இன்னாறுதல் இக்கட்டில் துணை நீரே. இருளில் வெளிச்சம் நீரே, என் இக்கட்டில் இருளில் ஆமை. நன்றி செலுத்தி கரங்களை உயர்த்தி நன்றி 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 ஆமென். கரங்களை தட்டி அப்பாவை எல்லாரும் மகிழ்ச்சியோட துதிக்கலாமா? ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாரு, உன் இதயத்தின் விருப்பங்களை அவர் நிறைவேற்றுவார். ஓ ஓ மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய். ஆனந்த சத்தத்தோடு அவர் முன்பாருங்கள். ஓ ஷியாபாபாதாராபா. ஓ நன்றி 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 நன்றி. எல்லாரும் கேட்போமா? உம்மோடு நான் ஜீவிக்கவே, உம்மோடு நான் இந்த பூமியில வாழ்ந்தாலும் வெகு நாளாய் நான் ஆசிக்கிறேன். வெகு நாளாய் நான் மெல்கிசேதேக்கே ஆவியானவரே, சாலேமின் ராஜா நடத்துமையா. மெல்கிசேதேக்கே ஆவியானவரே நடத்துமையா. எங்கள் மெல்கிசேதேக்கே சாலேமின் ஹல்லேலூயா. மண்ணான சாயல் மகிமையின் சாயல் பலரட்டின் ஆன்மாவில் மண்ணான இந்த உலகத்தில் ஒட்டி இருக்கிற சுபாவங்கள் சாயல்கள் எல்லாம் ஒழியட்டும்.
மலரட்டுமே உம்மோடு நான். வாஞ்சையோடு வாஞ்சிக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே உங்க வருகைக்கு ஆயத்தமாக்குங்க. என் ஜீவியம் மாறட்டும், வாழ்க்கை மாறட்டும். ஆமென். வாசிக்கிறேன் வெகு நாளாய் வாசிக்கிறேன் மெல்கிசேதேக்கே ஆவியானவரே சாலேமின் ராஜா நடத்துமையா மெல்கிசேதேக்கே ஆவியானவரே ஆமென் சாலேமின் ராஜா நடத்துமையா உன்னத பலனே எனக்குள் வரும் உன் பலத்தால் என்னை. ஆமென். கேட்போம். ஆண்டவர் எனக்குள்ள பலன் இல்ல, தள்ளாடுகிற வாழ்க்கையா இருக்கிறது, இடறுகிற வாழ்க்கையா இருக்கிறது. இந்த பலத்தினால் என்னை ஸ்ட்ராங்கா மாற்றுங்க. ஆமென். சத்தியத்தில் நடந்திடவோ சத்தியத்தில் நடந்திடவோ பலனோ என்னில். ஓ ஆண்டவரே பலன் தாங்க, பலன் தாங்க, பலன் தாங்க என்று. ஆமென். சத்தியத்தில் தேவன் பலத்தை தருகிறார். ஆமென். ஆமென். இல்லையப்பா பலனோ இல்லையப்பா மெல்கிசேதேக்கே ஆவியானவரே சாலேமின் ராஜா நடத்துமையா மெல்கிசேதேக்கே ஆவியானவரே சாலேமின் ராஜாவே நடத்துமையா. ஆமென். வான்புறாவே வந்திறங்குவே உன் சட்டையாலை விரித்து கூடிடுவே. வான்புறாவே ஆமென் உன் சட்டையாலை. ஆமென். பரிசுத்த ஆவியானவரே வெண்பஞ்சை போல் மாற்றிடுவே, வெண்பஞ்சை போல். ஆமென். பரிசுத்த ஜீவியமா சுத்தமாய் நிறுத்திடுவே, பரிசுத்தமாய் வெண்பஞ்சை போல எந்த மாசும் குற்ற குறைகள் இல்லாமல் மாற்றிடுவே, பரிசுத்தமாய் நிறுத்திடுமே, பரிசுத்தமாய் நிறுத்திடுமே. மெல்கிசேதேக்கே ஆவியானவரே சாலேமின் ராஜா நடத்துமையா மெல்கிசேதேக்கே. நீதியின் வசனத்துல வசனமாகி நீதி நடத்துகிறவரே. ஆமென். ஆமென். மெல்கிசேதேக்கே ஆவியானவரே சாலேமின் ராஜா நடத்துமையா. இருண்ட உலகில் வாழ்கின்றேன் ஒளியாயின் வாழ்வில் இப்படி வசனங்களை சத்தியங்களை எங்களுக்குள்ள தந்து தந்து தந்து. ஆமென். ஒளியாயின் வாழ்விடுமே, பாதை காட்டி நடத்திடுமே, பாதை காட்டி நடத்திடுமே முடிவு வரை என்னோட. ஆமென். ஆமென். முடிவு வரை ஆமென். பாதை காட்டி ஒவ்வொரு காரியங்களும் ஒவ்வொரு விஷயத்திலையும் நடக்க வேண்டிய வழிகளை காண்பித்து பரிசுத்தத்துல என்னோடு துணையாளராய் முடிவு வரை. மெல்கிசேதேக்கே ஆவியானவரே சாலேமின் ராஜாவே. ஆமென். மெல்கிசேதேக்கே ஆவியானவரே சாலேமின் ராஜாவே. ஆமென். ஆவிரகாமை நடத்தினவர் என்னையும் நடத்த நீர் வல்லவரே. ஆவிர சீர்குலைந்த வாழ்க்கையை சீர்திருத்தினவர் எங்களையும் அப்படியே மாற்றுங்கப்பா. வல்லவரே வெள்ளம் போல் சாத்தால் வந்தாலும் பாவங்களை கொண்டு வந்தார், போராட்டங்களை கொண்டு வந்தாலும் மேற்கொள்ள ஆவியானவர் கொடியேற்றுவே. ஆவியானவர் ஜெயிக்க 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 மேற்கொள்ள. வெள்ளம் போல் சாத்தால் வந்தாலோ, வெள்ளம் போல் சாத்தால் வந்தாலோ ஆவியானவர் கொடியேற்றுவே. எங்களோடு இருந்து மெல்கிசேதேக்கே ஆவியானவரே சாலேமின் ராஜாவை நடத்துமையா. மெல்கிசேதேக்கே ஆவியானவரே
சாலேமின் ராஜா நடத்துமையா எங்கள் மெல்கிசேதேக்கே. ஆமென். சாலேமின் ராஜா நடத்துமையா உன்னத தேவனின் ஆசாரியரே, சாலேமின் ராஜாவை ஆளுகை செய்யும். உன்னத சரீரமாக எங்கள் ஆலயத்திலும் நீ வந்து ஆசாரியர் செய்யப்பா. வீதியிலே என்னை நடத்திடுமே, வீதியிலே ஆமென். நித்தியமாய் எனக்குள் ஆமென் ஆமென் நித்தியமாய் என்னில் வசிப்பவரே, வீதியிலே என்னை நடத்திடுமே, வீதியிலே என்னை ஆமென் நித்தியமாய் என்னில் வசிப்பவரே, நித்தியமாய் என்னில் வசிப்பவரே. மெல்கிசேதேக்கே ஆவியானவரே, சாலேமின் ராஜா ஆமென் 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 ஆமென். ஆளுகை செய்யுங்க. அபிஷேகத்தால் நிரப்புங்கப்பா. அபிஷேகிங்க ஆண்டவரே. மெல்கிசேதேக்கே ஆவியான மாம்சமா இருக்கிறதெல்லாம் ஆவிக்குரியதாய் மாற்றும். ஆமென். மெல்கிசேதேக்கே உடைய கரம் ஒவ்வொருவர் மேல இறங்கட்டப்பா. ஆமென் ஆமென். மெல்கிசேதேக்கே ஆவியானவரே, சாலேமின் ராஜா நடத்துமையா. மெல்கிசேதேக்கே ஆமென் ஆமென் ஆமென். மண்ணான சாயல் மறையட்டுமே, உம் மகிமையின் சாயல் வளரட்டுமே. மண்ணான பாவ சிந்தனைகள் ஆசை இச்சைகள் எல்லாம் ஒழியட்டும். ஆமென். வளரட்டுமே, மண்ணான சாயல் மறையட்டுமே, உம் மகிமையின் சாயல் வளரட்டுமே. உம்மோடு நான் நெருங்கிய ஐக்கிய நெருங்கிய உறவுல ஒவ்வொரு ஆன்மாக்கள் உம்மோடு வாழ. ஆமென். வெகு நாளா தூரப்பட்டு வாழக்கூடாது, உரிமை இழந்து வாழக்கூடாது. ஆமென் ஆமென். உம்மோடு நான் ஜீவிக்கவே, உம்மோடு நான் ஆசைக்கிறேன். மெல்கிசேதேக்கே ஆவியானவரே, சாலேமின் ராஜா நடத்துமையா. மெல்கிசேதேக்கே மெல்கிசேதேக்கே ஆவியானவரே, சாலேமின் ராஜாவே. மெல்கிசேதேக்கே ஆவியானவரே, சாலேமின் ராஜாவே. ஓ மெல்கிசேதேக்கே ஆவியானவரே, சாலேமின் ராஜாவே. வசனத்தில் நடத்த வருகிறார். ஹல்லேலூயா. நம்மளை பழக்குவிக்க, நடத்த, கைக்கோள வைக்க, நம்மளை பரிசுத்தப்படுத்த வருகிறார். மெல்கிசேதேக்கே ஆவியானவரே, சாலேமின் ராஜாவே. அவன் எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? உரிமை இழந்து பாவத்தில், சிற்றின்பத்தில், மோகத்தில், அசுத்தத்தில், கேவலமான வாழ்க்கையில் ஹல்லேலூயா அழிக்கப்பட்டிருக்கிற வாழ்க்கைக்குள்ளே நம்ம வாழக்கூடாது. பரிசுத்த ஆவியானவருக்குள்ள ஜெயம் பெறுகிற பிள்ளைகளாக இருக்கணும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த கர்த்தர் அந்த உரிமையை, அந்த பரிசுத்தத்தை நம்முடைய ஆன்மாவை கட்டி எழுப்ப முடியும். எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். என் வாழ்க்கை தலை குனிந்ததா இருக்கக்கூடாதப்பா, உங்களுடைய உரிமை பெற்றதா இருக்கு ஆண்டவரே. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்ரா 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 ஸ்தோத்ரா. ஓ ஷியாபா தலா ரபா. அப்படி எல்லாரும் நம்ம எழுந்து நின்றவர்களாக. ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. Thank you Father. ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்ரா ஸ்தோத்ரா. ஓ praise the Lord. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வாழ்க்கை ஒரு முறை கர்த்தருடைய வழியில் உண்மையாக வைராக்கியத்தோடு அவரை பின்பற்றி அவருடைய வசனத்தில் வாழ்ந்துட்டோன்னா பரலோக ராஜ்யம் நமக்கு கிடைக்கும். நம்ம இந்த தருணத்தை, இந்த சான்ஸை மிஸ் பண்ணோன்னா, இன்னைக்கு நம்முடைய மனம் போன போக்கில் நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தோம் என்றால்
நம்முடைய முடிவு என்றைக்கென்று நமக்கு தெரியாது. நிச்சயமாக நம்முடைய ஆன்மா நித்திய நரகத்தில் மாட்டிக்கொள்ளும். நித்திய பாதாள நித்திய நரகத்தில் அது போய் சிக்கிக்கொள்ளும். ஹல்லேலூயா. எனவே நல்ல ஒரு வைராக்கி, நல்ல ஒரு முடிவெடுக்கணும். நான் ஆண்டவரையே சார்ந்து கொள்வேன். ஹல்லேலூயா. எந்த உலகத்தையோ எந்த உலகத்தினுடைய வேஷங்களையோ அல்ல, நான் இயேசுவின் வசனங்களை, அவர் வழிகளை சார்ந்து கொள்வேன். எத்தனை பேர் சொல்றீங்க? கரங்களை உயர்த்தி ஒப்பு கொடுத்து கர்த்தரை அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நீங்கள் இன்றைக்கு விரும்பி கொண்டிருக்கிற உலகமும் பாவமும் உங்களை வெறுத்து கொண்டிருக்கிறது. நீங்கள் தான் நேசிக்கிறீர்களே தவிர அது உங்களை வெறுத்து உங்களை அழித்து போட திட்டம் போட்டு கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனால் இயேசு கிறிஸ்து நம்மை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. நாம் நேசிப்பதை விட நம்மை நேசிப்பவரை நாம் நேசிக்கும் பொழுது உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக இருக்கும். ஹல்லேலூயா. எனவே கரங்களை உயர்த்தி ஒப்பு கொடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திர. ஹல்லேலூயா. தாமே வழியும் சத்தியமும் ஜீவனுமே, தாமே வழியும் சத்தியமோ ஜீவனுமே, அன்பராம் இயேசுவை சார்ந்து கொண்டு இன்பமாக அவர் பாதையோடு, அன்பராம் இயேசுவை சார்ந்து கொண்டு இன்பமாக அவர் பாதையோடு, தாமே வழியும் சத்தியமோ ஜீவனுமே, தாமே வழியும். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. வஞ்சனையான பார்தலமே வஞ்சிக்குமே உன்னை தந்திரமாய், வஞ்சனையான பார்தலமே வஞ்சிக்குமே உன்னை தந்திரமாய், வாஞ்சித்திடாதே மோசமான இப்பாதலத்தை, வாஞ்சித்திடாதே மோசமான இப்பாதலத்தை. ஹல்லேலூயா. நம்முடைய கரங்களை உயர்த்தி அசைத்து, கரங்களை அசைத்தாமே. ஹல்லேலூயா. சோர்ந்திடாதே, அவருக்கு தெரியாமல் ஒன்றும் நம் வாழ்க்கையில் நிகழாது. சோர்ந்து போகாதே, கர்த்தரை நோக்கிப்பார். துன்ப பெருக்கிலே சோர்ந்திடாதே, அன்பர் அறியாமல் வந்திடாதே, கண்மணி போல் நான் காத்திடுவேன் என்றனரே, கண்மணி போல் நான் காத்திடுவேன். ஹல்லேலூயா. 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 ஹல்லேலூயா.
செம்மடையாய் நீ முற்றிலுமே முற்றேடி. எவ்வளவு நெருக்கங்கள் இருந்தாலும் தேவனுடைய பிள்ளைகள் ஒன்றுமாக மாட்டார்கள். கர்த்தர் நிலைத்து நிற்க வைப்பார். முற்றிலுமே ஈடாதே நீ நேசரர் தோன்றுவாரே. ஈடாதே நீ நேசரர் தோன்றுவாரே. சற்றொரு சூழ்ந்தினீனும் வியாகுலம் உன்னை விரட்டினீனோ. சுற்றி சற்றொரு சூழ்ந்தினீனோ வியாகுலம் உன்னை விரட்டினீனோ. பேசரேத்தம் இன்ப சத்தம் இந்திடுவார். ஆண்டுடைய வார்த்தை வல்லமையுடையது. ஆமென் ஆமென். இந்திடும் மாயையான லோகமது மாய்ந்தழியும் இந்த மாந்தரன்பு. மாயையான எதன் மீது நம்பிக்கை வேண்டாம், உறுதியான நம்பிக்கை கர்த்தர் மேல. மாய்ந்தழியும் இந்த மாந்தரன்பு மாறாதவர் இயேசுதானே. என்றோ மாறாதவர் இயேசுதானே. கர்த்தருக்கு மகிமை செலுத்தி praise the Lord. ஆமென். சிலுவையில் ஏறிட்டாரே எந்தடுக்காய் கஷ்டம். அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ பாடு நம்முடைய ஆன்மாவுக்காக, நம்முடைய வாழ்க்கைக்காக ஏறிட்டாரே. எனவே சின்ன சின்ன துன்பம் எல்லாவற்றையும் சந்தோஷமாய் சகித்து பரிசுத்தம் அடைந்து துன்ப மூலமாய் இன்ப காணார் ஏகிடவே. துன்ப மூலமாய் இன்ப காணார் ஏகிடவே. Hallelujah.
அன்பில் இணைத்தாரே வல்லமையாய் உந்தன் ஜீவனை மற்றோருக்காய், ஆண்டவருக்காய், ஒரு சுவிசேஷத்துக்காய், நன்மை செய்வதற்காக உந்தன் ஜீவனை அநேக ஆத்துமாக்கள் கர்த்தருக்குள்ள ஸ்திரமாய் மாற நீந்திடவே அவரே நம்ம சார்ந்து கொள்வோம். துன்பமா, போராட்டமா, மாய வலைகள், மாய உலகம் வஞ்சிக்குதா, எதையும் வேண்டாம், கர்த்தரையே நம்ம சார்ந்து கொள்வோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய அடிச்சுவடுகளையே நம்ம பின்பற்றுவோம். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி ஓ ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 41, 42 2 வசனங்களை வாசிப்போம். யாக்கோபை தன் தகப்பன் ஆசீர்வதித்ததின் நிமித்தம் ஏசா யாக்கோபை பகைத்து தன் தகப்பனுக்காக துக்கிக்கும் நாட்கள் சீக்கிரமாய் வரும், அப்பொழுது என் சகோதரனாகிய யாக்கோபை கொன்று போடுவேன் என்று ஏசா தன் இருதயத்திலே சொல்லிக் கொண்டான். மூத்த மகனாகிய ஏசாவின் வார்த்தைகள் ரெபேக்காளுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது அவள் தன் இளைய மகனாகிய யாக்கோபை அழைத்து, உன் சகோதரனாகிய ஏசா உன்னை கொன்று போட நினைத்து தன்னை தேற்றி கொள்ளுகிறான். ஃபர்ஸ்ட் வசனத்தில் வாசிச்சிங்கன்னா ஏசாக்குள்ள ஒரு பெரிய கரம், என் தகப்பன் மரித்து போகட்டும், இவனை ஒரு வழி ஆக்கிறேன், கொலை பண்ணி போட்டுறேன் அப்படின்னு சொல்லி யாக்கோபு மேலே பெரிய கரம் உள்ளவனாக இருந்தான். வசனம் தெளிவாக சொல்லுது பாருங்க, இதயத்தில் என்ன பண்ணானா சொல்லி கொண்டான், வெளியே யாருக்கையும் சொல்ல, இதயத்தில் தான் சொல்லி கொண்டான். ஆனால் அடுத்த வசனத்தில் ஆரம்பிக்கும் போதே சொல்லுது, ரெபேக்காளுக்கு அறிவிக்கப்பட்டது டிரான்ஸ்லேஷன் கொஞ்சம் எரறது, ரெபேக்காளால் அறிந்து கொள்ளப்பட்டது. என்னது? ரெபேக்காளால் ஒரு தாய்க்கு பிள்ளையினுடைய அந்த ஃபேஷியல் ரியாக்ஷன், இது எந்த சூழ்நிலை எப்படிப்பட்ட முகம் இருக்கும், என்ன பண்ணோன்னு சொல்லி அழகாக தெரியும். அதே போல் அந்த ரெபேக்காள் என்ன பண்ணுறாங்கன்னா, இதுக்கு பிறகு அந்த ஏசாவுடைய முகத்தை பார்க்கும் போது அவங்களுக்கு புரிஞ்சிட்டு, இவன் புலி பதுங்குவது பாய்ச்சலுக்குன்னுவாங்க, அது மாதிரி இவன் அமைதியாக இவனுடைய ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன்ஸ், யாக்கோபை பார்க்குற விதம், அவனுடைய தன்மைகள் எல்லாவற்றையும் புரிஞ்சு கொள்கிறாங்க. நிச்சயமாக இவன் யாக்கோபை தீர்த்து கட்டுறதற்கு இவன் பிளான் பண்ணிட்டான். உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, யாக்கோபை அழைச்சி உன்னை கொன்று போட நினைத்து தன்னை தேர்ச்சி கொடு. இப்போ அவன் அமைதியாக இருக்கிறது நீ நம்பிடாத, அவன் தகப்பன் இறந்து போயிட்டாருன்னா அவர் கண்ணுக்கு முன்னாடி உன்னை கொல்லக்கூடாது, அவர் இறந்ததுக்கு பிறகு உன்னை கொல்லணும்னு சொல்லி முயற்சி செய்கிறான் என்பதை அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கும் நம்முடைய ஒவ்வொரு பெற்றோர்களாகிய நாமும் கூட
குடும்பத்தினுடைய நிலவரங்களை நாம் கண்காணிக்கிறவர்களாக இருக்க வேண்டும், அறிந்து கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் எப்படிப்பட்ட தன்மையில் போகிறாங்க, அவங்களுடைய அந்த ஃபேஷியல் ரியாக்ஷன் எக்ஸ்ப்ரெஷன் பார்க்கும் பொழுதே அது அறிந்து கொள்ள வேண்டும். இன்னும் தேவனுடைய ஹோலி ஸ்பிரிட் நம்மள இருந்தாருன்னா இன்னும் தெளிவாக பல விஷயங்களை ஆண்டவர் காட்டி கொடுப்பார். ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் என்னென்ன நிலைமையில் இருக்கிறார்கள் என்பதை பரிசுத்தவன் தெளிவாக படம் பிடிச்சி காமிப்பார். யாரை நம்பணும், யாரை நம்பக்கூடாது, இந்த பிள்ளை, இந்த பொண்ணு, இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க எந்த ரூட்டில் போகிறாங்க, எந்த காரியத்தில் இருக்கிறாங்க, எல்லாமே தெளிவாக ஹோலி ஸ்பிரிட் இருந்தாருன்னா இன்னும் தெளிவாக நமக்கு விளக்கி கொடுப்பார். ஹல்லேலூயா. எனவே தேவனுடைய பிள்ளைகள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். எல்லாவற்றையும் ஆவிக்குரியவன் சகலவற்றையும் நிதானிக்கிறான் என்று நிதானிக்கிறது அந்த வார்த்தையே எல்லாவற்றையும் தெரிஞ்சுப்பாங்க, எல்லாவற்றையும் முன்னாடியே அடையாளம் கண்டு கொள்ளுப்பாங்க. அப்படிப்பட்ட தன்மை இல்லாதனால தான் நிறைய குடும்பத்தில் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னே தெரியாமல் அப்படியே மெத்தனமாக இருந்துட்டு கடைசியில் நிறைய போராட்டம் பிரச்சனைகள் ஏற்படுகிறது. எனவே தேவனுடைய பிள்ளைகள் அப்படிப்பட்ட தேவ ஆவியானவருடைய அந்த வரத்தை, அந்த பலத்தை நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ். நிறைய குடும்பங்களில் அப்படிப்பட்ட தெளிவில்லாத, உணர்வில்லாத, அப்படிப்பட்ட தன்மை இருக்கிறதுனால நிறைய குடும்பம் இன்றைக்கி ஃபெயிலியரில் அவங்க மெத்தனை போக்காக விட்டுடுறாங்க. பிரைஸ். அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாமே நம்ம வாழ்க்கையில் மாறணும். அப்படிப்பட்ட காரியங்கள், பேசுகிற வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை, அவங்களுடைய ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பசங்களெல்லாம் கெடுக்கத்தக்கதான காலமாக இருக்குது. அதனால் பெற்றோர்கள், ஆவிக்குரிய பெற்றோர்கள், நம்ம கொடுக்கப்பட்ட சந்ததி என்பது சாதாரணமானதல்ல. அதை கர்த்தருக்குள்ளே கொண்டு வரத்துக்கு நம்ம ரொம்ப பிரயாசம், ரொம்ப ஜாக்கிரதையாக காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அவர்களுடைய தோரணை, அவருடைய முக பாவனை, மற்ற அவங்க சிரிக்கிற விதம், சிரிப்பிலேயே பல விதமான காரியங்கள் இருக்குது. சிரிக்கிற விதம், இந்த காலத்தில் பல இடங்களுக்கு போகிறாங்க வராங்க, பெற்றோர்கள் அதெல்லாம் கண்காணிக்க வேண்டும். அவங்க சிரிப்பு எப்படி இருக்குது, அவங்க தோரணை எப்படி இருக்குது, அவங்க பாஷை, அவங்களுடைய வார்த்தை எப்படி இருக்குது, எல்லாவற்றையும் நம்ம நிதானித்து பார்த்து அதில் தவறான விஷயங்கள் இருக்கும் என்றால் உடனே நம்ம எடுத்து சொல்லி அதெல்லாம் திருத்துவதற்கு நம்ம முயற்சிக்க வேண்டும். ஹல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். அந்த நிலவரங்களை எல்லாம் நம் அடையாளம் கண்டு கொள்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அதே போல் தேவ ஜனங்களாகி நம்முடைய வாழ்க்கையில் கூட ஆண்டவரே சொல்கிறார், பரிசேயர்கள் எல்லாம் முக வாடலாக இருப்பாங்களாம். ஒரு ஜெபம் உபவாசம்னா அந்த காலத்தில் மூஞ்ச கழுவாமல், எண்ணெய் வைக்காமல், பரட்ட தலையாக மூஞ்ச தொங்க போட்டுக்கின்னு அவங்க ரோட்டில் நடக்கும்போது கூட இது மாதிரிலாம் ஆக்ஷன் பண்ணுவாங்களாம், முகத்தை வாடலாக வச்சுக்கின்னு. அது மாதிரிலாம் தேவ ஜனங்கள் எப்போவுமே வாடி போன மூஞ்சி, தோய்ந்து போன மூஞ்சி, சோர்ந்து போன மூஞ்சி, இப்படிப்பட்ட முகத்தெல்லாம் ஃபஸ்ட்டு மாற்றணும். தேவ ஜனம் என்றால் அநேகருக்கு சமாதானம், விசுவாசம், மனமகிழ்ச்சி உண்டாகத்தக்கவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆதிகாமம் 4ஆம் அதிகாரத்தில் 6, 7, 8 வாசிங்கன்னா ஆண்டவர் காயினை பார்த்து கேட்கிறார், உன் முகநாடி ஏன் வேறுபடுகிறது என்று, உன் ஏன் எரிச்சல் உண்டாயிற்று, உன் முகநாடி ஏன் வேறுபட்டது. நிறைய பேருடைய வாழ்க்கையில், குடும்பத்தில் ஏன் போராட்டம்னா பேசுகிற வார்த்தையில் இல்லை, அவங்க பார்க்குற விதத்தில் என்ன ஆயிடுதுன்னா ஃபயர் ஆயிடுது. நான் நினைக்கிறேன் நம்மளுக்கு எல்பிஜி வரலன்னா கூட பரவாயில்ல, ஒவ்வொருத்தருடைய முகத்தை மேலே பாத்திரத்தை வச்சாலும் என்ன ஆகிடும், இண்டக்ஷனில் எப்படி நெருப்பு இல்லாமல் பற்றிக்குது, அது மாதிரி என்ன ஆகிடும், நம்ம நிறைய ஃபெசிலிட்டி இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது மாதிரி நிறைய பேருடைய முகங்கள், அவங்களுடைய முக பாவனைகள் இன்னைக்கு குடும்பத்தில் காணப்படுகிறது. ஏன் ஆண்டவர் கேட்குறாரு, எதுக்கு எரிச்சல் படுற, ஏன் முகநாடி வேறுபடுகிறது. தேவ ஜனங்கள் எப்பவுமே கோபக்குறியோட, எரிச்சலோட, புகைச்சலோட, அப்படியே கன்னிங் மைண்டோட நம்ம இருக்கக்கூடாது. அதெல்லாமே நம்ம வாழ்க்கையில் மாற்றி அமைக்க வேண்டும். ஹல்லேலூயா. இப்படி கேட்ட உடனே அடுத்த வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்க, 8ஆம் வசனத்தில் வாசிங்க. காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடே பேசினான். ஆண்டவர் இப்படி கண்டிச்ச உடனே அவன் என்ன பண்ணுறான்னா, உடனே வாயில் மட்டும்
தம்பி ஆபேல் வாப்பா எப்படிப்பா இருக்கிற, கொஞ்சம் அப்படி வெளியே போயிட்டு வரலாம்ப்பா, நல்லா பேசுகிறானாம். அதான் நீங்கள் பார்த்துக்கிறீங்க, காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோட பேசினான். ஆண்டவருக்கு இவன் செம்மையான பலி செலுத்தாத உடனே ஆண்டவர் அங்கீகரிக்கல, உடனே மூஞ்ச தூக்கி வச்சுக்கினான், இவன் மேலே எறிகிறான், இவன் மட்டும் ஏற்றுக்கினார், ஏன்னா அவன் நல்லா கொடுத்தான் ஆண்டவருக்கு. உடனே ஆண்டவர் கேட்ட உடனே என்ன பண்ணுறான்னா, உள்ளத்தில் எரிச்சல், உள்ளத்தில் கொலவெறி, ஆனால் வெளியில் பேசுகிறானா, ஆபேல் தம்பி வாப்பா போகலாம். இது மாதிரி நிறைய பேர் உள்ளத்தில் பகை, உள்ளத்தில் எரிச்சல், உள்ளத்தில் கோபம், ஆனால் வெளியே பார்க்கும்போது எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா, போகிறீங்களா, வரீங்களா, சாப்பிட்டீங்களா எல்லாமே கேட்பாங்க. ஆனால் உள்ளத்தில் காயினை போல் இரு 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 உன்னை க்ளோஸ் பண்ணுறது தான் எனக்கு அப்படின்ற மாதிரி இருக்கிறாங்க. அது மாதிரி நல்லா பேசி கூட்டு போயிட்டு தான் என்ன பண்ணிட்டான், அவனை சாவச்சிட்டான். அதனால் தேவ ஜனமே வெளியே ஒன்று உள்ள ஒன்று இருக்கக்கூடாது. தேவ ஜனங்கள் நம்ம பகைக்கிறதுனால நம்ம முன்னேறி வரப்போகிறதில்ல, நம்மளுடைய வாழ்க்கை சபிக்கப்பட்டு போகும். காயினை போல் பகைக்க 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 காயினை போல் நாம் சபிக்கப்பட்டு போவோம். நேசிக்க 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 நம்முடைய சாபமெல்லாம் ஆசீர்வாதமாய் மாறும். அல்லேலூயா. எனவே நம்முடைய ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் அது எல்லாமே கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. யாத்திராகமம் 34ஆம் அதிகாரத்தில் 30ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேயை பார்க்கும்போது அவன் முகம் பிரகாசித்திருப்பதை கண்டு அவன் சமீபத்தில் சேர பயந்தார்கள். ஏன்னா நீங்க அதுக்கு முன்னாடி வாசிச்சீங்கன்னா, சாட்சி பலகைகள் இரண்டையும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்குகிற போது தன்னோடு அவர் பேசினதினாலே தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன், ஆண்டவருடைய சத்தத்தை அவன் கேட்டு 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 40 நாள் அவர் சமூகத்தில் இருந்ததுனால மோசேயின் முகம் பிரகாசம் அடைந்தது. ஹல்லேலூயா. இன்றைக்கி கூட வீணான கதைகள், வீணான தேவையில்லாத விஷயத்தை கேட்டு பாருங்கள், உங்கள் இதயம் இருளடைஞ்சு போயிடும். ஆனால் வசனத்தை நீங்கள் உட்காந்து வாசித்து பாருங்கள், பைபிளை உட்காந்து வாசித்து அதுக்கு டைம் ஒதுக்கி ஒரு 1/2 ஹவரோ 1 ஹவரோ எதுக்கோ நேரத்தை ஒதுக்கி தான் வாழ்க்கை வீணாகுது. இது மாதிரிலாம் உட்காந்து அல்லது கேட்டு படிக்க தெரியாதவங்க ஃபோனில் இருக்குது, நீங்கள் வசதி இருக்குது, நீங்கள் சும்மா யூடியூப்பில் போட்டாலே வந்துடும். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரம் இல்லை மத்தேயுன்னு போட்டாலே வந்துடும். அது மாதிரிலாம் போட்டு உட்காந்து அழகாக கேட்டு தியானம் பண்ணி பாருங்கள். உங்கள் இதயத்துக்குள்ளே உங்கள் இதயம் பிரகாசிக்கும், உங்களுக்குள்ளே இருக்கிற பாவ கரைகள்லாம் ஓடி போகும், உங்களுடைய முகமும் தேவனுடைய பிரசன்னத்தினால பிரகாசிக்க ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. துக்க முகம், சோர்வு முகம்லாம் ஓடி போயிடும். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மோசேயின் முகம் தானாக பிரகாசிக்கல, 40 நாள் ஆண்டவருடைய மகிமையை, அவருடைய சத்தத்தை கேட்டு கொண்டு இருந்தான், அதனால் பிரகாசித்தது. எப்படி ஒரு சூரியனுடைய வெளிச்சம் பட்டு நிலவு பிரகாசிக்கிறதோ அதே போல் ஆண்டவரை தரிசிக்க 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 அவர் சமூகத்தில் இருக்க இருக்க நம்முடைய வாழ்க்கை பிரகாசிக்க ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. கோபம், வெறுப்பு, எரிச்சல், ஆத்திரம், சோகம், துக்கம், துயரம் இப்படிப்பட்ட முகங்கள்லாம் விடிய ஆரம்பிச்சிடும். ஹல்லேலூயா. பிரைஸ் அல்லாஹ். எனவே தேவ ஜனங்கள் யாரோடு கூட உங்கள் நேரத்தை செலவிடுகிறீர்கள் என்பதை நீங்கள் ஜாக்கிரதையாக கவனிக்க வேண்டும். வீணான விஷயத்தில் நீங்கள் உங்கள் நேரத்தை செலவிடும் பொழுது உங்களுடைய இதயமும் உங்கள் முகமும் கருப்படைந்து, கருப்புன்னு சொல்ல அந்தகாரம் அடைந்து போகும். சில பேர் கருப்பாக இருந்தால் கலையாக இருப்பாங்கன்னு வாங்க, அது மாதிரி நிறம் பெருசல்ல, கருப்போ சிவப்போ வெள்ளையோ, வெள்ளையான முகத்தில் கூட அந்தகாரம் பிடிச்சிருக்கும். சொல்கிறேன், சிவப்பான முகத்தில் கூட அந்தகாரம் பிடிச்சிருக்கும். அது நான் சொல்லலை. யாரெல்லாம் தேவ சமூகத்தில் இருக்கிறாங்களோ அவங்க இதயம் பரிசுத்தமடையும், தேவனுடைய வார்த்தையில் நிரம்பும், அவருடைய வாழ்க்கை முகங்கள் பிரகாசிக்க ஆரம்பிக்கும். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நிறைய புறஜாதி மக்கள் ஏன் கிறிஸ்தவர்களை பார்த்தாலே 10 அடி தூரம் நிற்கிறாங்கன்னா, கிறிஸ்தவர்கள் கர்த்தர் சமூகத்தில் இல்லை. அவங்களுடைய முகம், அவங்களுடைய முக பாவனை, முக ஜாடை, அவங்களுடைய வாழ்க்கையினுடைய வெளி தோற்றம் எதுவுமே சரியில்லை. அவங்க நினைக்கிறாங்க நம்மளும் அதே மாதிரி தான் இருக்கணும், இவங்களும் அதே மாதிரி தான் இருக்கிறாங்க. நோ, கர்த்தர் சமூகத்தில் இருந்து பிரகாசிக்க 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 அநேகர் காந்தத்தினால் எப்படி இரும்பு இழுக்கப்படுகிறதோ
அநேக புறஜாதி மக்கள் நம்மக்கிட்ட இழுக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ். அதனால் தேவ ஜனங்கள் உங்கள் நேரத்தெல்லாம் கர்த்தர் சமூகத்தில் ஸ்பெண்ட் பண்ணி பிரகாசிக்கிறவங்களா நாம் மாற வேண்டும். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இதுக்கு பதிலாக தான் கலர் கலராக டிவியில் காமிக்கிறான், வண்ண வண்ணமாக மல்டி கலர் எல்லாத்தையும் காமிச்சு கட்சியில் வாழ்க்கை இருளாக்கி விட்டுறோம். அதை உட்காந்துன்னு பார்த்துன்னு இருக்கிறோம். அதை உட்காந்து பார்த்து தான் வாழ்க்கை இன்னும் சபிக்கப்பட்டு அந்தகாரமாகுது. அதுதான் பிரகாசமாக இருக்குதே தவிர நம்ம வாழ்க்கை இருள் அடையுது. அதெல்லாமே தேவ ஜனங்கள் மாற்ற வேண்டும். ஹல்லேலூயா. இதை ஈடு செய்யறதுக்காக தான் இந்த அந்தகாரம் பிடிச்ச மூஞ்சை ஈடு செய்யறதுக்காக என்ன பண்ணுறாங்க, ஏதோ மாவை தூக்கி என்ன பண்ணுறாங்க போட்டு பூசி. வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா அலங்காரம்லாம் பண்ணிவிட்டு தலையில் அந்த ஸ்ப்ரே அடிப்பாங்க போல். அந்த ஸ்ப்ரே இல்லாததுனால ஏதோ ஒரு பெரிய கம்மை எடுத்து அதுவோ ஸ்ப்ரே மாதிரி இருந்துச்சு போல் தூக்கி மண்டை ஃபுல்லாக அடிச்சு அது 1 ஹவரில் அப்படியே சிமெண்ட்டு நல்லா கலவை பிடிச்ச மாதிரி மண்டை கெட்டியாகி 1 மாதம் தலை உள்ள எதுவுமே பண்ண முடியல. அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் பண்ணி ஒரு சைடு இருக்கிற முடியை தோலோடு எடுக்க வேண்டிய நிலைமை ஆச்சு. உண்மையை சொல்கிறேன். அதே போல் இன்னொரு தென்கொரியாவில் நியூஸில் வந்ததெல்லாம் சொல்கிறேன். ஒரு அம்மா இருக்கிற அந்த மூக்கை, அந்த மூஞ்சை, அந்த மொழியை, அந்த கன்னத்தை ஆண்டர் கொடுத்து இயற்கையான அழகை விடாமல் இப்படி கொஞ்சம் அப்படி மேடு ஏற்றணும், இப்படி கொஞ்சம் பள்ளமாக்கணும், இப்படி கொஞ்சம் அப்படி மாடிஃபை பண்ணணும்னு சொல்லி பிளாஸ்டிக் சர்ஜரியாக பண்ணி கட்சியில் டாக்டர் சொல்லிட்டான், இதுக்கு மேலே பண்ண முடியாது. நிறைய பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணாலும் இவங்க கண்ணாடியில் பார்க்கும்போது இவங்களுக்கு திருப்தியே இல்லை. அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த சிலிக்கான் இப்போ யூஸ் பண்ணுவாங்க அந்த சர்ஜரியில். இவங்களே பிளாக்கில் வாங்கி ஊசியை வச்சு எங்கெங்கெல்லாம் பள்ளமாக இருக்குதோ இவங்களே ஊசியை வச்சு அதை அப்படியே ஏற்றுறது, இது மாதிரிலாம் பண்ணி கடைசியில் அந்த சிலிக்கான் கிடைக்காம சமையல் எண்ணெய், வீட்டில் யூஸ் பண்ண சமையல் எண்ணெயெல்லாம் ஊசியில் ஏற்றி அது மாதிரி பண்ணி உடம்பு விஷமாகி செத்தே போச்சு. உண்மையாக நடந்தது. நம்ம வாழ்கிற 2021, 2022 நடக்கிற விஷயம் உலகத்தில். இது மாதிரிலாம் நிறைய பேர் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் பிரகாசிக்கிறத விட்டுட்டு 1000, 20,000, 30,000 கொடுத்து என்ன பண்ணுறாங்க, இந்த திருமணங்கள் வரும்போது நிறைய கூத்து நடக்குது. ஆவிக்குரியவங்க டீசெண்டாக இருக்கிறாங்க. ஆனால் நிறைய பேர் இந்த திருமணங்கள் வரும்போது அவங்கள மேலே அவங்களுக்கு நம்பிக்கையே இல்லை. கர்த்தர் உருவாக்கின உருவம் அந்த அழகு மேலே நம்பிக்கை இல்லாததுனால பிசாசுங்கிட்ட போயிட்டு பிசாசுங்க மாதிரி மேக்கப் பண்ணி என்ன பண்ணுறாங்க வந்து நிற்கிறத பார்க்குறோம். இதெல்லாமே தேவஜனம் மாற்ற வேண்டும். கர்த்தர் சமூகத்தில் இருந்தாலே, நம்முடைய இதயம் சுத்திகரிக்கப்பட்டாலே, அபிஷேகம் நிறைஞ்சாலே நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய முகங்கள் எல்லாம் பிரகாசமாகிவிடும். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எனவே இப்படி அப்படின்னு சொல்லி பண்ணுறவங்க எல்லாருமே அவங்க எம்ஆர் பேஷண்ட், மென்டலி ரிட்டார்டட் பேஷண்ட்ஸ். அதுக்கு ஒரு நோய், அந்த நோய் பேர் என்னதுன்னா பாடி டிஸ்மார்ஃபியா. இப்படி மாற்றணும், இப்படி சில பேர் என்ன பண்ணுறான், நல்லாக்கிற முடி இப்படி விட்டுக்கிறான், அப்படி விட்டுக்கிறான், அப்படி போட்டுக்கிறான், இதெல்லாம் பேசுகிறாங்க, போடுறாங்க, நல்லா பண்ணி பார்க்குறாங்களே. இதுக்கெல்லாம் மருத்துவத்தில் என்ன நோய்னா பாடி டிஸ்மார்ஃபியா. அதுக்கு பேர் என்னது, இயற்கையாக இருக்க விரும்ப மாட்டான், ஏதாவது ஒன்று பண்ணினே இருக்கணும், ஏதாவது ஒன்று பண்ணி காமிச்சுனே இருக்கணும். ஏன்னா அவனுக்கு மென்டல் ஆயிடுச்சு. ஏன்னா இதெல்லாம் பண்ணாதான் மற்றவங்க மதிப்பாங்கன்னு அவங்க நினைக்கிறான். இப்படி கீறது, தாடி அப்படி பண்ணுறது, ஒரு நாள் பார்த்தா இப்படி விட்டுனுக்கிறது, அப்படி விட்டுனுக்கிறது. எதுக்கு இதெல்லாம் விட்டா எப்படி இயற்கையாக வாழ்கிறதோ அது விடலாம். அதை போட்டுக்கின்னு இப்படி அதை அப்படி வெட்டி விட்டுறது, இதெல்லாம் வந்து ஒரு மென்டல் டிஸார்டர். அதனால தான் ஆண்டவருடைய பிள்ளைங்க இதெல்லாம் இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற வியாதிகள், மனநோய்கள், கர்த்தர் இதெல்லாவற்றிலேருந்து நம்மளை விடுவிக்க விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா. நல்லா ஜெபம் பண்ணி பாருங்கள், எதுவுமே தேவையில்லை. கர்த்தருடைய பிரகாசம், மகிமை நமக்குள்ளே உதித்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீதிமொழிகள் 6:23 சொல்லப்படுகிறது, கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம். பிரைட்டாக மாறணுமா, வேதம் தான் நம்மளை பிரைட்டாக மாட்டும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 119:105 சொல்லப்படுது, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு
என் பாதைக்கு வெளிச்சமுமா இருக்கிறது. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ ஜனமே, அப்போஸ்தலர் நடபடிகள் 6:15 நீங்கள் வாசிச்சீங்கன்னா, ஸ்தேவானுடைய முகம் தேவ தூதனை போல என்னாச்சான்? ஆலோசனை சங்கத்தில் உட்கார்ந்திருந்த அனைவரும் அவன் மேல் கண்ணோக்கமாயிருந்து அவன் முகம் தேவ தூதன் முகம் போல் இருக்க கண்டார்கள். தேவ தூதன் முகம் போல இருக்க கண்டார்கள். ஹல்லேலூயா. மரண தண்டனை கொடுக்க போறேன்னு தெரியும், ஆனால் தெரிஞ்சாலும் மரண தண்டனை சந்திக்க போகிறவங்க அப்படியே பிரகாசமாக இருப்பாங்க. ஆனால் ஸ்தேவான் முகம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரகாசம், தேவனுடைய மகிமை அவள் நிறைச்சிருந்தது. அவன் மேலே குற்றம் சாட்டுறவங்களே பார்க்குறாங்க, அடடா இவன் மனுஷன் மாதிரி இல்லையே, தேவனுடைய தூதனை போல இருக்கிறானேன்னு சொல்லி அவனை பார்க்குறாங்க. ஹல்லேலூயா. பிரைஸ். எனவே இன்றைக்கி நிறைய பேர் பொய் குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்ளும் பொழுது, சில பிரச்சனைகள் எதிர்கொள்ளும் போது முகம் அப்படியே வாடி வதங்கி போயிடுது. ஆவின் கனி சந்தோஷம், அந்த சந்தோஷத்தை கொடுக்கணும். பரிசுத்த ஆவிக்குள் நிறைஞ்சி நம்ம சந்தோஷத்தோடு வாழ வேண்டும். ஹல்லேலூயா. துன்பம் வரும்போது, போராட்டம் வரும்போது, பொய் குற்றச்சாட்டு வரும்போது, மற்ற விரக்திகள் வரும்பொழுது, தோல்விகளை சிலதை சந்திக்கும் போது, தேவனுடைய பிள்ளைகள் சந்தோஷம் என்ற ஆவின் கனியை நம்ம வாழ்க்கையில் கொடுக்க வேண்டும். அதுதான் தேவன் விரும்புகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படியே மடங்கி போய் அப்படியே உட்கார்ந்து சோர்ந்து மடங்கி அப்படியே ஜெபிக்காமல் கொள்ளாமல் அப்படியே உடங்கி போயிடுறது கர்த்தர் விரும்புகிறது அல்ல. தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி, இன்பமோ துன்பமோ கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி துதித்து, இப்போ தோல்வியாக இருக்கலாம், என் கர்த்தர் அடுத்து எனக்கு வெற்றியாய் மாற்றுவார் என்று எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. சில பேருக்கு சந்தோஷம்னா ஏதாவது ஒரு அந்த சினிமாவில் காமெடி கீமெடி, சில பேர் சொல்கிறாங்க சும்மா அப்படி நகைச்சுவைக்காக பார்க்குறேன் பாரு, அசிங்கமான வார்த்தை தான் உனக்குள்ளே போகும், டபுள் மீனிங்கான வார்த்தை தான் அவன் வந்து டபுள் மீனிங்கில் பேசி தான் காமெடி உருவாக்குறான். அதை பார்த்தா என்ன பிரயோஜனம்? ஒன்றும் இல்லை. பரிசுத்த ஆவினால் சந்தோஷம் உண்டாகணும். ஹல்லேலூயா. முட்டி போட்டு அப்பா அப்படின்னு பார்க்கும் போதே துக்கம் துயரங்கள் எல்லாம் ஓடி போயிடும், சந்தோஷம் நிரப்ப ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. ஸ்தேவானுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம். பிரைஸ் தி லார்ட். பூமியின் காரியங்களை குறித்து, மரணத்தை குறித்து எந்த பதற்றமும் இல்லை. என் இயேசுவின் நாமத்தை அறிவிப்பேன். சமயம் வந்தால், மரணம் வந்தால் என்ன, இங்கேயும் ஆண்டவர் கூட தான் இருக்கிறேன், அங்கே போயும் அவர் கூட தான் இருக்க போகிறேன் என்ற ஒரு பெரிய விசுவாசம் அவனுக்குள்ளே இருந்துச்சு. 6:5 அப்போஸ்தலர் 6:5 வாசிச்சிங்கன்னா, பரிசுத்த ஆவினால் நிறைந்திருந்தான். பரிசுத்த ஆவினால் நிறைந்திருந்தாலே துக்கம் துயரங்கள்லாம் ஓடி போயிடும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஏசாவின் முகத்தில், அதே போல் காயின் முகத்தில் பார்த்தீங்கன்னா வண்ணம், கரம், எரிச்சல், பகை உள்ளத்தில் இருக்கிறது. வெளியே வார்த்தையில் சொல்லலை, முகத்தில் வெளிப்படுது. தேவ ஜனங்கள் அப்படி வாழக்கூடாது. எல்லா குப்பையும் உள்ளே வச்சு அப்படியே முகத்தில் அப்படியே சுருங்கி போய் நம்ம வாழக்கூடாது. கர்த்தருடைய சந்தோஷத்தில் ஜெபித்து தேவன் தருகிற மகிழ்ச்சியில் நம்ம வாழ வேண்டும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஒரு ஓவியர் ஏசப்பாவுடைய அந்த கடைசி லார்ட் சஃபர் திருவந்து பந்தியை வரைஞ்சிருப்பார், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவர் வந்து டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்காக வரைகிறார். அப்படி வரையும் போது ஒரு சபையில் நல்ல கொயரில் பாடுற ஒரு பையனை பார்த்த உடனே அவன் மூஞ்சி நல்லா பிரகாசமாக இருந்துச்சு. சரின்னு கூப்பிட்டு இவனை வச்சு ஏசப்பாவுடைய அந்த ரூபத்தை நம்ம பெயிண்டிங்கில் வரையலாம். தயவுசெய்து அந்த பெயிண்டிங்கை வச்சு யாரும் வணங்காதீங்க, தப்பு. நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். அவர் சும்மா அந்த டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு வரைகிறார். நல்லா பிரகாசமாக இருக்குது, மற்றவங்கள விட அந்த முகம். நல்ல தேவனை துதிக்கிறவன், ஆராதிக்கிறவன், அவனை வச்சு வரைகிறார். வரைஞ்சி முற்றிட்டு அந்த பெயிண்டிங் இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. பல வருஷம் வரைவாங்க ஓவியர்கள். பார்த்தீங்கன்னா பல நுணுக்கம் பண்ணி தான் உன்னை முடிப்பாங்க. பல வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் அவருக்கு பார்த்தீங்கன்னா யூதாஸுக்கு ஆளே கிடைக்கல. யூதாஸ் முகத்தை வரைகிறதுக்கு ஆளே கிடைக்கல. அப்போ தேடி பார்த்தாலும் எங்கேயும் கிடைக்கல. அப்போ ஒரு நாள் ஒரு ஜெயிலுக்கு போயிட்டு பார்க்கும்போது ஒருத்தன் மூஞ்சி கரெக்டாக செட் ஆகுது. அப்படியே கரம், வன்மம், அப்படியே ஆத்திரம், பொறாமை, கோபம், எரிச்சல்,
வஞ்சகம், இப்படிப்பட்ட மூஞ்சி அவனுக்கு இருக்குது. சரின்னு சொல்லிட்டு அந்த ஜெயில் வார்டன் கிட்ட பர்மிஷன் வாங்கி அவனை கொண்டு வந்து உட்கார வச்சு அவன் முகத்தை மாதிரி யூதாஸை வரைஞ்சிட்டார். வரைஞ்சிட்டதுக்கப்புறம் அவன் அழுகுறான், கதறி கதறி அழுகுறான். அப்போ என்னான்னு விசாரிக்கும் போது சொல்கிறான், சில வருஷத்துக்கு முன்னாடி என்ன தான் என்ன பண்ணீங்க, ஏசப்பா மூஞ்சிக்கு வரைஞ்சிங்க, அந்த மனுஷன் நான் தான். நான் எனக்குள்ள பாவம் பிரவேசித்து நிறைய காரியத்துக்குள்ள ஆண்டரை விட்டு வழி விலகி குற்றத்தை செஞ்சு நீங்கள் ஜெயிலுக்குள்ளே இருக்கிறேன். இன்றைக்கி யூதாஸ் முகத்துக்கு என்னையே நீங்கள் வரைகிறீங்க, அதை நினச்சா நான் அப்படிப்பட்ட முகமாக இருந்த நான் இன்னைக்கு இப்படிப்பட்டவனாக மாறிட்டேன்பதை நினச்சி நான் கதறேன்னு சொல்லி அவன் அழுதான். நான் இன்றைக்கு கூட நிறைய பேர் கிறிஸ்தவர்கள் என்ற பேரை வச்சுருந்தாலும் அவங்க வாழ்க்கையில் உண்மையாக பரிசுத்த ஆவிக்கு தேவனை துதிப்பதற்கு ஜெபிப்பதற்கு இடம் கொடுக்காமல் அவங்க வாழ்க்கை பாவத்தில், வன்மத்தில், கசப்பில், பொறாமையில், வஞ்சகத்தில் நிறைஞ்சி அவங்களுடைய வாழ்க்கை கிறிஸ்துவனுடைய பிரகாசத்தை வெளிப்படுத்த முடியாதபடிக்கு முடங்கி கிடக்கிறது. இது எல்லாமே கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே யூதாஸ் மூஞ்சா மாறக்கூடாது. தேவனுடைய பிரகாசம் நிறைந்த, அன்பு நிறைந்த ஒரு தன்மையாய் கர்த்தர் நம்மை மாற்ற முடிய கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஸ்தேவானுடைய முகத்தில் பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவருடைய அந்த பிரசன்னம், அந்த முத்திரை, அவனுடைய இதயத்தில் எந்த குற்றம் இல்லை. அவன் தேவனுக்கு உண்மையாக செம்மையாக இருக்கிறான். சுவிசேஷத்தை தைரியமாக என்ன பண்ணுறான், பிரசங்கிக்கிறான். மரணத்தை புன்னகையோட சிரிப்போடு எதிர்கொள்கிறான். அப்படிப்பட்ட ஒரு தேவனுடைய பிரகாசம் அவனுக்குள்ளே இருந்துச்சு. எனவே தேவனுடைய பிள்ளைகள் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நாம் விரும்ப வேண்டும். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பிரைஸ் எல்லாம். அப்படியாக இதுக்கெல்லாம் முயற்சி எடுக்கணும். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் உங்களுடைய சமாதானம், சந்தோஷம் நிறைஞ்சு நான் வாழணும். ஆண்டவரே, என்னுடைய இதயத்தில் பாவம், வஞ்சகம், எந்த மாம்ச கிரிகளுக்கு இடம் கொடுத்து நான் இப்படியே வாழக்கூடாது ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம வாஞ்சிக்க வேண்டும். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 27:43-44 வாசிக்கும் பொழுது, ஆகையால் என் மகனே, நான் சொல்வதை கேட்டு எழுந்து புறப்பட்டு ஆரானில் இருக்கிற என் சகோதரனாகிய லாபானிடத்துக்கு ஓடிப்போய் உன் சகோதரனுடைய கோபம் தணிய மட்டும் சில நாள் அவனிடத்திலே இரு. ஃபஸ்ட்டு பிளான் கொடுத்ததும் இவங்களே, ரெண்டாவது பிளானுக்கு எஸ்கேப் ஆகிறதும் இவங்களே கொடுக்குறாங்க. ஆனால் கொடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா சிக்க வச்சிடுறாங்க. எனக்குமே நம்ம அறிவிலேயே சில விஷயத்தை டீல் பண்ணிக்கொண்டே போகக்கூடாது. கர்த்தரிடத்துல போய் பணியணும். ஆசீர்வாதத்தை வாங்கிறதுக்கும் இவங்களே பிளான் கொடுத்து கட்சியில் இன்னொரு பிள்ளைய எதிரியாக்கி விட்டாங்க. இப்போ ரெண்டாவது பிளான் கொடுக்குறாங்க, நீ இங்கே இருக்காத, நீ என்னோட அண்ணன் வீட்டுக்கு ஓடி போயிடு, சகோதரன் வீட்டுக்கு ஓடி போயிடு அப்படின்றாங்க. அங்கே அவங்க சொல்கிற வார்த்தை பார்த்தீங்கன்னா, ஆரானில் இருக்கிற என் சகோதரன் ஆகிய லாபான் இடத்திற்கு. அவன் சகோதரன் இல்லை, யாக்கோபுக்கு எஜமானாக தான் இருந்தான். அவன் மாமாவே இல்லை லாபான். யாருக்கு? யாக்கோபுக்கு எஜமானாக தான் இருந்தான். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எனவே எனக்கு அருமையான தேவ ஜனமே, அவன் மாமாவே இல்லை, போன 1 மாதம் தங்க வச்சான். நல்லா நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 1 மாதம் சாப்பாடு கீப்பாடெல்லாம் போட்டு தங்க வச்சான். அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டான்னா, நீ மருமகனாக இருக்கிறீ, எனக்கு முறை வருதே, நீ சும்மா இது பண்ணக்கூடாது, நீ ஏதாவது ஒரு வேலை செய்யணுமேன்னு சொல்லி அப்படியே லைட்டாக ஆரம்பித்து என்ன பண்ணிட்டான்னா, கிட்டத்தட்ட 20 வருஷம் போட்டு அவனை உறிஞ்சி எடுத்துட்டான். அவன் பலத்தை யாக்கோபு சொல்கிறார் 31 அதிகாரம் நினைக்கிறேன், பனியிலையும் வெயிலையும் தான் நான் இருந்தேன். வாசிச்சு பாருங்கள், எஜமானா ஈசாக்கு ராஜாக்கள் ஈக்குவலாகிறார். ஆனால் இந்த யாக்கோபு தவறான ஆலோசனை கேட்டு 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 பனியிலையும் வெயிலையும் நினைஞ்சாராம். அதே போல் இவனுக்குரிய சம்பளத்தை என்ன பண்ணிட்டான், அவனுடைய ஆடு திருடு போச்சோ வியாதிப்பட்டு போச்சனாலும் யாக்கோபனுடைய சம்பளத்தை என்ன பண்ணானா, பிடுங்கினானாம். அவன் சொந்த மாமனை அடிமையாக அவனை ட்ரீட் பண்ணான். இந்த அம்மா சொல்கிறாங்க என் சகோதரன், ஆனால் சகோதரனா இல்லை, எஜமானா யாக்கோபுக்கு அவன் மாறி போனான். ஹல்லேலூயா. அதே போல் அவங்க சொல்கிறாங்க, பதான் ஆராமுக்கு போ. பதான் ஆராம் என்பது பின்மாற்ற வாழ்க்கை. ஆபிரகாம் ஈசாக்கு 2 பேருமே கானானுக்கு வந்தவங்க திரும்பி போல. ஆனால்
இந்த மனுஷிக திட்டத்தினால பின்மாற்றமான ஒரு நிலைமைக்கு கடந்து வந்தார். இன்றைக்கி கூட நிறைய பேர் தேவனுடைய ஆலோசனை கேட்க மாட்டாங்க, கன்சல்ட் பண்ண மாட்டாங்க, வசனத்தை படிக்க மாட்டாங்க, தேவனுடைய சபையில் வந்து சில விஷயத்தை கேட்க மாட்டாங்க. அவங்களே சில விஷயத்தை டீல் பண்ணி போய் பின்மாற்ற வாழ்க்கைக்கு, விக்கிரக வாழ்க்கைக்கு, பின்மாற்ற வாழ்க்கைக்கு, பலவிதமான பாவ வாழ்க்கைக்கு அங்கே போயிடுவாங்க. எனவே தேவஜனம் உஷாராக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆலோசனை இல்லாத எந்த மனுஷன் வாழ்க்கையும் சீர்கெட்டு போகும். அதனால் நானே ராஜா நானே மந்திரி நினைக்கக்கூடாது. தேவ ஆலோசனை நம்ம கேட்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் அல்லாஹ். அதே போல் சொல்கிறாங்க, சில நாள் தங்கிரு. சில நாள் இல்லை, பல வருஷமாச்சு. கோபம் தனி மட்டும் சில நாள் தங்கியிருப்பான்னாங்க. ஆனால் ஏசாக்கு 20 வருஷத்துக்கு மேலே கோபமாக தான் இருந்தான். சில நாள்னு சொல்கிறாங்க, ஆனால் பல வருஷம் அவன் இவங்க முகத்தையே பார்க்க முடியாத அளவுக்கு வருது. கடைசியில் மரண தருவாயில் இருக்கும்போது கூட யாக்கோபு அங்கே புறப்படுகிற காலம்தான். ஆனால் அவனை பார்க்கறதுக்கு முன்னாடியே இவங்க மரித்து போகிறாங்க. அவனுடைய தாதி ரெபேக்காள், இது தெபோராள், அவங்க தான் என்ன பண்ணுறாங்கன்னா போயிட்டு யாக்கோபு ரிசீவ் பண்ணுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அங்கே வருகிறத பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. அதே மாதிரி தங்கி இருக்கல, அவன் சுகமாக அங்கே இருக்கல, அவன் வந்து கஷ்டப்பட்டு இளைப்பாறுதலே இல்லாமல் அவன் யாக்கோபு அங்கே அந்த இடத்துல இருக்கிறத நம்ம பார்க்குறோம். 31:40 வாசிச்சிங்கன்னா, பகலிலே வெயிலும் இரவிலே குளிரும் என்னை பட்சித்தது, நித்திரை என் கண்களுக்கு தூரமாய் இருந்தது, விதமாய் பாடுபட்டேன். கர்த்தருடைய ஆலோசனை இல்லாமல் மனுஷ ஆலோசனை, அறிவில்லாத ஆலோசனை கேட்டாலே நம்ம வாழ்க்கையில் இளைப்பாறுதல் ஃபஸ்ட்டு போயிடும். அதான் கர்த்தர் பேசுகிறார். ஹல்லேலூயா. இந்த ரெபேக்காள் அம்மா தூண்டி விட்ட நெருப்பை இவங்களால் அணைக்கவே முடியல. இன்றைக்கி கூட வார்த்தையை பார்த்து பேசணும். நம்ம சொல்கிற ஒவ்வொரு பிளான், ஒவ்வொரு வார்த்தையை நம்ம சரியாக உபயோகப்படுத்தலைன்னா இன்றைக்கி நம்ம பேசி விடுற வார்த்தை, நம்ம செஞ்சு விடுற காரியம் நமக்கே ரிப்பீட் அடிக்கும். நம்மளாலே அதை அணைக்க முடியாது. குடும்பமாக இருந்தாலும் சரி, மற்ற எதுவாக இருந்தாலும் சரி, வேலை ஸ்தலமாக இருந்தாலும் சரி, பேசுகிற வார்த்தை, நடந்து கொள்கிற விதம்லாம் ரொம்ப தேவ ஞானத்தோடு இருந்துச்சுன்னா நம்ம ரொம்ப சேஃபாக இருக்க முடியும். ஹல்லேலூயா. நம்ம செஞ்சு விடுற சில காரியம் நமக்கு ஆபத்தாக மாறும். அதை நம்ம பார்த்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஏசாதை மறக்கவே இல்லை. யாக்கோபை திரும்ப அழைக்கணும்னு பார்க்குறாங்க, முடியல. இவன் கோபமாகவே தான் இருக்கிறான், முடியவே இல்லை. அவங்களுடைய எண்ணம் நிறைவேறவே இல்லை. அதை நம்ம பார்க்குறோம். இன்னும் கேட்டால், அந்நிய பெண்களை திருமணம் பண்ணி அவங்க ரெபேக்காளை முறைச்சி கிரிச்சு, ரெபேக்காளுக்கு நிம்மதியே இல்லை. ஏசா கிட்டே இருந்தாலும் ஏசாவுடைய தன் மனசில் ஏசா இல்லாத ஒரு வாழ்க்கையே வாழ்ந்தாள் ரெபேக்காள். அதே போல் யாக்கோபு தன் மனதிற்கு ஏற்றவனாக இருந்தும் கிட்ட இல்லாமல் எங்கேயோ கண்காணாத இடத்துல இருக்க வேண்டிய நிலைமை இருந்துச்சு. நல்லா பார்த்தீங்கன்னா, 2 பிள்ளைங்க இருந்தும் இல்லாதது போல தான் ரெபேக்காள் தன் மரணம் வரைக்கும் வாழ்ந்தாள். எனவே மாம்சத்தின் திட்டம், மாம்சத்தின் வழி என்னைக்குமே அப்படிப்பட்டவர்களுக்கு எதிராக அது திரும்பும் என்பதை வேத சத்தியம் நம்ம கற்றுக் கொடுக்கிறது. ஹல்லேலூயா. 2 பேரையுமே இழந்து வாழ்ந்தாள். கிட்ட இருந்தாலும் ஒருத்தன் மனசில் இல்லை. அவனுடைய குடும்பத்தினால அவளை கஷ்டப்பட்டு தான் வாழ்ந்தான் 20 வருஷம். ஆனால் நேசம் குமாரனாக இருந்தாலும் அவனை பார்க்க முடியாமல் தூரம் இருந்தான். அவன் எங்கேயோ இருந்தான். அவன் என்ன பண்ணுறான், ஏது பண்ணுறான்னு தெரில. இந்த அம்மா என்ன பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கு தெரில. இப்படிப்பட்ட ஒரு பிரிவு நிறைந்த வாழ்க்கையை ரெபேக்காள் வாழ்ந்து முடித்தாள் என்பதை நம்ம பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கும் கூட கர்த்தர் கொடுத்த ஒரு நல்ல கிருபை நாட்களில் நம்ம கொடுத்த குடும்பத்தோடு எப்படி வாழ தெரியணுமோ வாழ்ந்துடணும். தகாத முறையில் வாழ்ந்து கர்த்தர் கொடுத்த நல்ல குடும்பத்தை அசால்ட்டு பண்ணி, நம்ம பேச தெரியாமல் பேசி, வாழ தெரியாமல் வாழ்ந்து, பகைச்சி, ஒதுக்கி, விரோதித்து நம்ம இப்படியெல்லாம் வாழ்ந்துட்டு நம்ம வாழ்க்கையில் கடைசி நாளில் சமாதானத்தோடு இருப்போம் என்பது சொல்ல முடியாது. நம்ம கொடுக்குற நம்முடைய வாயின் வார்த்தை, நம்ம நடந்து கொள்கிற விதம் எல்லாவற்றிலும் நம்ம ஞானமாய் காணப்பட வேண்டும். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திர. மனிதர்களோடு எப்படி வாழ தெரியணும், தேவனோடு வாழ தெரியணும். நிறைய பேர் மனுஷங்கக்கிட்டேயும் பிரச்சனை, போராட்டம், கசப்பு, வெறுப்பு, இன்னமும் நம்மக்கிட்ட 1008 கோடி இருக்கிற மாதிரி, கொள்ளடிக்கிற மாதிரி நம்ம நினச்சிக்கிறோம். இப்படியே வாழ்ந்து பழகிறோம். கர்த்தர்கிட்டையும் வாழ தெரிலங்க. ஜெபிக்க தெரில, ஒன்னன் தெரில, கர்த்தரை தேட தெரில, பணிய தெரில,
நன்றி செலுத்த தெரில, ஆராதிக்க தெரில, எதுவுமே தெரில. மனுஷங்கக்கிட்டேயும் வாழ தெரில, கர்த்தர்கிட்டையும் வாழ தெரில நிறைய பேரால். இப்படிப்பட்ட தன்மை எல்லாவற்றையும் நம்ம செக் அவுட் பண்ணி அதை எல்லாவற்றையும் நம்ம ரெக்டிஃபை பண்ண வேண்டும். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இன்றைக்கு கூட சத்தியத்தை கேட்க மனதில்லை. சினிமா பாட்டு கேட்பேன், மற்ற எல்லாத்தையும் பண்ணுவேன், சத்தியத்தை கேட்க மனதில்லை. அதே போல் கர்த்தரை நேசித்து அவரோடு கூட அப்படி ஆவியில் உறவாடி வாழ தெரியாதவங்க, அதே போல் அவரை விட்டு தூர நிறைய பேருடைய வாழ்க்கையில் தேவனுடைய பிரசனத்தை உணர முடியலையே. தேவனுடைய பிரசனத்தை உணர முடியல, தேவனை நல்லா துதிக்க முடியல. ரெபேக்காள் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் இருந்தும் நம் வாழ்க்கையில் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதெல்லாத்தையும் மாற்றிடுங்க. நல்ல கிருபையின் காலத்தில் கர்த்தரோடு கூட வாழ நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எந்த பாவ குற்ற குறையாக இருந்தாலும் தூக்கி குப்பையாக போட்டுட்டு எனக்கு இதெல்லாம் வேணாம், எனக்கு தேவனுடைய உறவு தான் வேண்டும். அல்லேலூயா. லூக்கா 15:26 24 அந்த தகப்பன் சொல்லுகிறார், என் குமாரனாகி இவன் மரித்தான், மீண்டும் ஆண்டவர் விட்டு தூரம் இருக்கிற மாதிரி தெரியுதுல மனசில். இதுவே செத்து போன நிலைமை, நிம்மதியாக வாழ முடியாது. எவ்வளோ பணத்தை சம்பாதிச்சு நீ சேர்த்தாலும், எவ்வளோ மதிப்பு மரியாதை இருந்தாலும் சரி, உன் ஆத்துமா வாழ முடியாது. செத்து போய் நிம்மதி இல்லாமல் தான் இருக்கும். அந்த ரகசிய பாவத்தை நீ விடுகிற வரைக்கும் உன் வாழ்க்கையில் நிம்மதி அனுபவிக்க முடியாது. கர்த்தர் கொடுத்துக்கிற நல்ல குடும்ப உறவை மீறி உன் வாழ்க்கையில் சில ரகசிய குறைகள், குற்றங்கள், பாவங்களை நீ கொண்டு வருகிற வரைக்கும் உன்னால் நிம்மதியாய் வாழ முடியாது. அந்த தீய பழக்க வழக்கங்களை நீ விடுகிற வரைக்கும் உன் தேவனோடு கூட நிம்மதியாக வாழ முடியாது. கர்த்தரோடு வாழ தெரிலனா நீ பரலோகத்தில் வாழ முடியாது. இந்த பூமியில் கர்த்தரோடு கூட உன்னால் பரஸ்மரமாய் தேவனுடைய ஆவில உறவாடி வாழ முடியவில்லை என்றால் பரலோக ராஜ்யம் எல்லாம் எட்டாத கனி. சும்மா வந்து உட்கார்ந்துட்டு போகலாம், அது பிரச்சனை இல்லை, ஆள் கணக்குக்கு வரலாம். ஆனால் பரலோகத்தில் இடம் கிடைக்கணும், பரலோகத்தில் வாழணும். இந்த பூமியில் நம்முடைய இதயத்தில் கர்த்தர் தூரமாக இருப்பார் என்றால் அதுவே ஃபஸ்ட்டு சைன். நம்முடைய வாழ்க்கை இந்த பூமியில் சபிக்கப்பட்டதாக முடியும், நிம்மதி இழந்திருக்கும், பரலோக ராஜ்யம் கிடைக்காது. எனவே இந்த காலைவேளை யாரெல்லாம் தூர பிரிந்து வாழ்கிறோமோ உணர்வோம். எந்தெந்த மனுஷங்களை விட்டு பகை பகை என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ உணர்வோம். மனிதர்களோடும் தேவனோடும் கூட நாம் நல்ல சகஜமாக அன்போட தேவ ஆவியில் நிறைந்து நாம் வாழ நாம் பழக வேண்டும். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய குடும்பத்தின் உறவை சீரழிக்கிறதே இந்த செல்ஃபோன், சோஷியல் மீடியா, தேவையில்லாத காரியங்கள். இதெல்லாத்தையும் கட் பண்ணுங்க தயவுசெய்து. திருவனந்துக்கு போகிறோம். யாரெல்லாம் தகாத காரியங்கள் இருக்கிறோமோ, தயவுசெய்து தூரம் இருக்கிறோமோ, கர்த்தருடைய பந்திக்கு அபாத்திரமானவர்கள், அதெல்லாம் நம்ம மாற்ற வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி கண்களை மூடி எல்லாருமே ஜெபம் பண்ணுவோம்.